கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா. கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படிக்காகும், தடைகளை நீக்கி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேரத்தோடு கொண்டு வரும்படிக்காகும், ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாய் மாற்றி தரும்படிக்காக வரும் மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனங்கள் வீற்றிருக்கும் எங்கள் பரலோக ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செயலில் மகத்துவமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கிருபை நிறைந்த எங்கள் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரக்கத்தின் ஐஸ்வரியமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபரனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காரத்தினின்று ஆச்சரியமான உம்முடைய ஒளியிடத்துக்கு எங்களை அழைத்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சுகமான தொழில் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளின் தேவைகளை எங்களுக்கு சந்தித்து ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போக்கியும் வரவியும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கு பதில் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வழுவாதபடி நிற்க செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே, ஆண்டவரே, அப்பா, மனமகிழ்ச்சியின் காலவேளையிலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவரே இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறோம். உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையின் துவக்க முதல் முடிவு வரையிலும் உடைய கிருபை எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உடைய பிரசன்னத்தினாலே நீர் இந்த இடம் முழுவதையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உடைய ஆளுகைக்குள்ளே முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த இடத்துல செய்வாடி நீர் பலத்த கிரியைகள் மத்தியில் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர வேண்டிய பிள்ளைகளை தடைகளை நீக்கி சீக்கிரமா நீங்க கொண்டு வாருங்க. ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு இந்த இடத்துக்கு கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி தடைகளை நீக்கி கொண்டு வாரும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவனே, நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஹல்லேலூயா. விசேஷமாய் பேச போகிற தாசன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அவரை மறைத்து கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்கப்பா. நம்முடைய வசனம், நம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய மகிமை நீர் எங்கள் மத்தியிலே விளங்க செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே விளங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அது எங்களிடத்துக்கு கடந்து வரும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரத்தை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்லப்பா, நம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். சகோதரர்கள் வந்து இப்பொழுது பாடல் ஆராதனை நடத்துவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த மாதம். ஹல்லேலூயா. சாப்பிட்டு திருப்தி அடைவாய், அது கேட்கும் போதே ஒரு சந்தோஷம். எப்போ சாப்பிட்டு திருப்தி அடைவோம்ன்ற அந்த வார்த்தைக்கு அது எப்போ நிறைவாகும்னா, நம்ம போதும் நம்ம வாயில் சொல்லுவோம். நம்ம போதும்னு சொல்லும் போது தான் அந்த திருப்திக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் நம்ம போதும்னு சொல்ல வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படியா திருப்தியாய் நம்ம நடத்த போகிறார். ஹல்லேலூயா. திருப்தி போதும்னு போது இந்த சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என்று சொல்லும் போது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைக்கிறார். அதாவது எந்த குறைவும் இருக்காது. வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும். அப்போ தான் திருப்தியாக சமைக்க முடியும். அதை திருப்தியாக சமைக்கும் போது தான் நம்ம திருப்தியாக அதை சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. அப்போ வீட்டில் எந்த ஒரு குறைவும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். எல்லோரும் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஏதோ இந்த திருப்தி வெறும் நம்முடைய ஆகாரத்துல மாத்திரம் கிடையாது. இந்த திருப்தி எதுல? இந்த ஒரே வசனத்து மூலமா கர்த்தர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜுரம் அடிச்சவங்களால திருப்தியா சாப்பிட முடியுமா? ஒரு ஜுரம் அடிச்சால 2 இட்லிக்கு மேல இறங்காது. ஆனா கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிக்கிறார், நீ திருப்தியாய் சாப்பிடுவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம சுகத்தோடு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் நம்ம சுகமா வைக்க போகிறார். சுகமா வைக்கிறதுனால தான் நம்ம திருப்தியா சாப்பிட போகிறோம். நல்லா ஃபுல் கட்டு யார் கட்டுவாங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்க தான். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம சுகமா வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த பலவீனங்களும் கர்த்தர் இந்த மாதத்துல அணுக விட மாட்டார். இந்த மாதத்துல மாத்திரம் இல்ல, பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்ல, அது அவருடைய வருகை பரியந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சுகமா வைத்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. மீண்டுமா சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்.
கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. வீட்டில் ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லை, ஒரு சண்டைனாலே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம்? எனக்கு சாப்பாடு வேணாம். இதை தான் நம்ம சொல்லுவோம். ஒரு சண்டைனால எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிக்க, நீ திருப்தியாக சாப்பிடுவே என்று சொன்னால் நம்ம குடும்பத்தில் சண்டை இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம குடும்பத்தில் சமாதானத்தில் ஒரு திருப்தியை நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் சமாதானமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிற தேவன், நமக்கு சுகத்தை கொடுத்து நடத்துகிற தேவன், நமக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பவுல் ஒரு முறை பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது அலைகள்னாலே அந்த படகு மிகவும் சேதமடைகிறது. அந்த அலையினால படகே சேதமடைகிற அளவுக்கு பயங்கரமான அலைகள். இன்றைக்கு நம்ம அநேக அலைகளை தாண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினாலே. அன்னைக்கு பேதுருவை காப்பாற்றினது பவுலை காப்பாற்றின தேவன், அவர் இன்றைக்கு நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு வார்த்தை, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சான் அவங்களுக்கு. இனி தப்பி பிழைப்போமா? கடந்த நாட்களில் நம்மளும் அப்படி தான் கடந்து வந்தோம். பார்க்குறவங்க எல்லாம் இறந்து போகிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இறந்து போனாங்க, அநேகரை மரித்தவர்களை கேள்விப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்து என்று சொன்னால், அவங்க கிட்டத்தட்ட அந்த பயத்தினால, நம்ம செத்து விடுவோன்ற பயத்தினால 14 நாட்கள் சாப்பிடாமையே இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துக்குள்ளாக பவுலும் கூட இருந்தவங்களும் கடந்து போனாங்க. ஆனாலும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். அல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம எந்த பயத்துக்கும் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார், எல்லா ஆபத்துக்கும் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார், எல்லா திகிலுக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இனி உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்து வராது. அல்லேலூயா. பயப்படுற காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்த போகிறார். எல்லோரும் சொல்லுவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா.
சொன்னதையே கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். திருப்தியாய் உன்னை நடத்துவேன். நம்ம அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான தேவன், நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன், ஆலயத்தினாலே சம்பூர்ணமாய் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஒன்றாந்ததையே பார்த்தோம். ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்ம இம்மட்டும் கர்த்தர் திருப்தியாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை நன்மை உள்ள தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை உயர்த்தி, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆச்சரியமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா குறைவில்லாமல் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அப்பா எங்களுடைய கண்ணீரை மாற்றி இருக்கிறீர். எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறீர். எங்கள் கஷ்டத்தில் எங்களை கூடவே இருந்து இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற தேவனே, உங்க நாமத்திற்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகபல ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டு வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் மகிமைகளை ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே போதுமானவர். அப்பா எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை எங்கள் வாயிலிருந்து பிறவாதற்கு முன்பாமே அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனே, அதை எல்லாவற்றையும் அறிந்து எங்களுக்கு அந்தந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு மேன்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே போதுமானவர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. நீர் பெரிய தேவனாய் இருக்கிறீர், சர்வத்தையும் படைத்த தேவன் ஆண்டவரே. எங்களையும் நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறீர். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த வாதையும் எங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன், அப்பா எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன், இம்மட்டும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம். அப்பா உமக்கே மகிமைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பவுல் அந்த படகுல இருக்கும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருந்தாங்க. அப்ப பவுல் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆனபடினாலே மனுஷரை திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். உங்க யாருக்கு பிராண சேதம் ஒன்றுமே வராது. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களை நடத்தி செல்லுவார். உங்கள் ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று பவுலோடு இருந்து சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு எந்த சேதமும் வராது, உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. காரணம் கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, நேரிடாது மகனே என்று பாடி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம் வாயினாலே அறிக்கை செய்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரே ஆதாரமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரே ஆதாரமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. ஆட்டுக்கு
ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேராது நேராது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஹல்லேலூயா. ஒரு வாதையும் உங்க கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு மீறி ஒரு பலவீனமோ ஒரு சோர்வோ வந்துட்டா உடனே பார்க்குறவங்க இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், இவன் ஏதோ குறைவாக இருக்கிறான், அதனால தான் இவனுக்கு இப்படிப்பட்ட பலவீனம் வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. பார்க்குற ஜனங்க அப்படி தான் பேசுவாங்க.
பவுலும் அந்த படகுல இருந்து தப்பிச்சு கரை சேர்ந்துட்டாங்க, எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. அப்போ குளிர் காயறதுக்காக விறகுலாம் எடுத்து தூக்கி போடும்போது ஒரு பாம்பு அவனுடைய கரத்தை கவ்வி கொண்டது. அதை பார்த்தோன்னே அவங்க இருக்கிற ஜனங்க சொல்கிறாங்க, இவன் ஒரு கொலை பாதகன் பாருங்க, அதுக்கு தப்புனாலும் இதுக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனால் கொஞ்ச நேரம் அடிச்சு ஆனோடனே அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை. அவன் பார்க்கும்போது விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராக அந்த தீவார் கண்டபோது அவங்க பார்வைக்கு அது விஷப்பூச்சியாக இருக்கு. ஆனால் பவுல் பார்க்குறாரு, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, பவுலுடைய பார்வைக்கு அது விஷப்பூச்சியாக இல்லை, வெறும் பூச்சியாக தான் இருக்குது. கர்த்தர் மற்றவங்களுடைய பார்வைக்கு நமக்கு நேரிடுகிற காரியங்கள் தீங்காக தான் தெரியும். ஆனால் கர்த்தர் எதை நமக்கு அனுமதித்தாலும் அதை கர்த்தர் நன்மையாகவே மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சேதமும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தீவார் ஜனங்க அவனை கொலை பாதகன் என்று சொன்ன அதே ஜனங்களுடைய வாய் என்ன சொல்லுச்சு தெரியுமா? இவன் தேவனாயிருக்கிறான், இவன் தேவன் என்று சொன்னாங்களாம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள் அதே வாயை கர்த்தர் சொல்ல வைப்பார். காரணம் என்ன தெரியுமா? பவுலுக்குள்ள இருந்த தேவனை தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுதான் பவுலை பார்க்கிறவங்க தேவன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்று நாட்களில் உங்களுக்கு மேலே வந்திருக்கிற பலவீனத்தின் நிமித்தமாக மற்றவங்க குற்றப்படுத்தலாம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோர்வி நிமித்தமாக மற்றவங்க உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களுக்கு இருக்கிற குறைவை நிமித்தமாக மற்றவங்க உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் அதே வாயினாலே கர்த்தர் சொல்ல வைப்பார், உன்னிடத்தில் தேவனுடைய சாயலை நான் காண்கிறேன், உன்னிடத்தில் தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார், உன் மூலமாய் நான் தேவனை காண்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக உன்னை குற்றப்படுத்தின அதே வாய் அதே நாவினாலே உன்னை மேன்மைப்படுத்த வைக்க தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு மேன்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் கடந்து செல்வார்கள், 7 வழியாய் கடந்து செல்வார்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன், எனக்குள்ளாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நீர் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு நிமித்தமா தான் சில காரியங்களை எனக்குள்ளாக நீங்க அனுமதித்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், அது எதற்காக தெரியுமா? உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாதான், கர்த்தருடைய சாயலை அந்நிய ஜனங்கள் காணும்படியாதான் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் அனுமதித்து இருக்கிறார். அது அவங்களுக்கு தான் விஷப்பூச்சி, உங்களுடைய பார்வைக்கு அது வெறும் சாதாரண பூச்சியாய் கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்தி உங்களுக்கு மேன்மையை வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவ்வளவு மேன்மையுள்ள தேவன் அவரே உன்னதர், அவரே போல ஒரு தெய்வம் இல்லை. எல்லோரும் சேர்ந்து அவரை நோக்கி பார்த்து, ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதர் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதர் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. கரங்களை உயர்த்தி சொல்வோம், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன்.
உமக்கு ஆரம்பமில்லையே. ஏலவான் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவனே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லாதவர். நீர் ஒருவரே உன்னதரப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தெய்வம் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நின்றவனமாய் நம்முடைய போதருக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இம்மட்டும் சுகபலன் ஜீவனை கொடுத்து நம்மை அவரை நிற்க வைத்திருக்கிறார். கடந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லா பலவீனங்களும் மத்தியிலும் கர்த்தரை இன்றைக்கு சுகத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் பொதுக்காக ஜெபிப்பீங்கன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த வேளையில் நம்ம சபையாக ஒன்று கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால கொஞ்சம் பலவீனம் இருக்குது என்று கடந்த நாட்களில் சொன்னாங்க. இனி அந்த மாத்திரையே இல்லாமல் ஒரு பலனை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அது பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கடந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலவீனம் மத்தியிலும் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு உட்காந்துட்டு கூட ஆராய்ச்சிக்கலாம். ஏன்னா ஆன்லைன் தான், அது க்ளோஸ் அப் ஷாட் வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்குறாங்களா நின்று நிற்கிறாங்களான்னு கூட தெரியாது. ஆனாலும் அவர் எல்லா நேரத்துலையும் நின்று கொண்டு தான் பிரசங்கித்தார். அதே போல் சண்டே சர்வீஸ் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் வேறு ஊழியக்காரங்க வந்திருப்பாங்க. ஆனாலும் பாஸ்டரே தான் அந்த பலவீனங்களை மத்தியிலும் நின்று கொண்டு இருந்தார். அது காரணம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, நான் பலவீனத்தோடு தான் ஏறுவேன், ஆனால் அங்கே நிற்கும் போதே ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அவருடைய பலத்தினாலே நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளே நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீங்கள் தந்திருக்க போதிருக்க உங்களுக்கு கரத்தில் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காணப்பட்ட பலவீனத்தில் மத்தியிலும் அந்த பலன் பூர்ணமாய் விளங்குனது ஆண்டவரே. அப்பா, வருகிற நாட்களை இன்னும் பலப்படுத்துவீராக. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை நீ கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிற தேவன், ஒரு பரிபூர்ண விடுதலை நீங்க கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்களிலே ஏற்பட்ட எல்லா பலவீனங்களும் மத்தியிலும் ஆண்டவரே, அப்பா வருகிற நாட்களே புதிய பலத்தோடு, புதிய ஆவியோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய பலத்தோடு ஆண்டவரே இன்று உமக்காய் எழும்பி நிற்க என் தேவன் நீங்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே அவர் மத்தியில நீர் விளங்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாஸ்ரமோடு உடைய கரம் தங்கி இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய சுகபல ஜீவனை நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். செய்யற ஊழியத்தில் எல்லாம் உடைய கரம் அவர்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபோடு உடைய கரம் தங்கி இருக்கட்டும் அப்பா. அப்பா, அப்போதற்கு தோல் கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் நீ மாற்றுவீராக ஆண்டவரே. வருகிற நாட்களை இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியா உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஷைனியோடு உடைய கரம் தங்கி இருக்கட்டும் அப்பா. பிள்ளையை ஆசீர்வதிங்க. பிள்ளையோட எதிர்காலம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீங்க ஜெயமாய் நடத்தி தர முடியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. மறாத இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. விசேஷித்த சாட்சிகள் ஏதாவது இருக்குமானால் கர்த்தரை மகிமைப்படுத்தி சுருக்கமாய் சாட்சி கொடுக்கலாம். விசேஷித்த சாட்சிகள் ஏதாவது இருந்தால் ஸ்தோத்திரம். மேலே இருக்கிறவங்க யாராவது சாட்சி கொடுக்க விரும்பினால் ஸ்தோத்திரம் வாங்க.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை துதிக்கிறேன். மகளுடைய ஜெனியுடைய 2வது குழந்தைக்கு 23ஆந்தேதி பர்த்டே. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பர்த்டே கொண்டாடணும் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தா. ஒரு 50 பேர்கிட்ட கூப்பிட்டுருந்தா. ஆனால் எனக்கு பாஸ்டர் அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணும்போது ஐயா ரொம்ப பலவீனமாக இருக்கனால அவங்க வர வேணாம், நீங்கள் வரீங்களான்னு கேட்டேன். அப்புறம் ஐயாட்ட கேட்டு சொல்கிறேன். எனக்கு பாஸ்டர் ஐயா வராதனால அந்த இடத்துல புறஜாதி மக்கள் வருவாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படும், கர்த்தர் நாம மகிமை பண்ணும். அதுக்காக தான் அந்த எல்லாரையும் கூட்டிருந்தோம் பக்கத்தில், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது இல்லை. ஐயா வராதது பெரிய பாரமாக இருந்தது. எப்படி நடத்த போகிறோம், எப்படி ஐயா இல்லாமல் அந்த இடத்துல எப்படி ஒரு அபிஷேகம் ஆசீர்வாதம் இருக்கும். நான் பொய் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் பிள்ளைங்க வாஞ்சப்பட்டனால அவங்க இஷ்டத்துக்கு நானும் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காக்கப்படணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு திரும்பி வந்தால் ஒரு 5 நாளைக்கு முன்னால் பர்த்டே, ஒரு 5 நாளைக்கு முன்னால் வியாழக்கிழமை. இப்போது அடுத்த வாரம் பர்த்டே, இந்த வாரம் போயிட்டு வந்தா கடைக்கு. நார்மலாக குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வந்தால் எப்பொழுதும் போயிட்டு வருவாங்க. திடீர்னு வீட்டு பக்கத்தில் இந்த டிஃபன் கடை ஒன்று இருக்குது, பாய் கடை. அங்கே வண்டியை நிறுத்திட்டு டிஃபன் வாங்கும்போது பெரியவா விளாண்டுட்டே இருந்து வண்டியை தள்ளி விட்டுட்டான். வண்டியில் குழந்தையோட பக்கத்தில் பெரிய காமன் வால் செவரு பக்கத்தில் தான், வண்டிக்கு பக்கத்தில் தான் காமன் வால் செவரு, பக்கத்தில் காவா பெரிய பெரிய கல். அப்படி பாப்பா தூக்கி எரியப்பட்டான், குட்டி பாப்பா. ஆனால் கர்த்தர் பெரிய பெரிய கல், கர்த்தர் ஒரு அடி ஒரு இது இல்லாமல் அவளை ஜீவனோட காத்தார். அவளுக்கு மட்டும் அந்த செவுத்தில் கையை ஊன்னனால மண்டை இடிச்சிரும் அப்படின்னு பாப்பா தள்ளி விட்டுட்டு இவ கையை ஊன்னால வலது கையில் அவளுக்கு சதை புரண்டு கிராச்சாகி இறங்கி ரத்தக்கட்டு 4 பிரச்சனை. ஆனால் அந்த இது நைட்டு 10 மணி. ஆனால் 2 மணிக்கு தான் வந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கட்டெல்லாம் போட்டு. கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து, தலையில் பெரிய ஆபத்தாக வர வேண்டியது கை அடியோடு சின்ன ஆபத்தாக முடித்து கர்த்தர் மட்டுமாக 1 மாதத்தில் சரியாகிட்டாங்க. பர்த்டே சிம்பிளாக அவங்க வீட்டில் உள்ள அண்ணன் தம்பியை கூப்பிட்டு வீட்டிலையே கொண்டாடி கர்த்தர் நாம் மகிமைப்பட அந்த நாளில் ஆசீர்வதிச்சார். அவளையும் பாப்பாவையும் ஜீவனோடு தலையில் அடைப்படாமல் பாதுகாத்தார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் கொடுத்த சாட்சிக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பு குடும்பத்தாரை கர்த்தர் தாமே பலப்படுத்தி ஆலயத்துக்கு வருகிற வாஞ்சிய தாகத்தை கொடுத்து குடும்பமாக தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சாட்சியை நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேறு யாராவது இருக்கீங்களா? Praise the Lord. ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. மறுபடியுமாக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே சபையாக நாம் ஒன்று கூட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Again, I would like to thank the Lord for giving His grace for us to come together as a church and worship Him. இன்னும் எனக்கு ஆனால் இதில் திருப்தி இல்லை. But still, I am not satisfied with this arrangement. எல்லா விசுவாசிகளும் வரவில்லை. Because all the believers have not come. எல்லாரும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சை, விருப்பம், ஜெபமாய் இருக்கிறது. I pray and I desire that all the believers should attend the service. இந்த நேரம் அநேகருக்கு வசதியாக இல்லை என்பதை கடந்த நாட்களில் அறிந்து கொண்டேன். But I could see that the timings are not suitable. I realize. முன்னால் 7 மணிக்கும் 9 மணிக்குமாக 2 ஆராதனைகள் நடத்துவோம். ஆனால் அந்த 7 மணி ஆராதனை வேலைக்கு போகிறவர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. இந்த நேர மாற்றத்து நிமித்தம் அநேகர் ஆராதனைக்கு வர முடியவில்லை. Previously we had 2 services, one at 7 and 9 a.m. The 7 a.m. was suitable for people who used to go to work, but the timings are not suitable now. என்னுடைய சரீர பலவீனத்தினால 2 ஆராதனைகளில் நின்று பிரசங்கிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நேர மாற்றத்தை சொல்லி அறிவித்திருக்கிறோம். அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். Because of my infirmity, I am not able to have 2 services. We are doing this one service now currently. தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள், சீக்கிரத்திலே 2 ஆராதனையாக மாற்றப்படும். Kindly bear with me, soon we will again change it to 2 services. உங்களுடைய ஜெபத்தில் தான் இருக்கிறது.
it is in our prayers. நீங்க ஜெபித்தா கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். மறுபடியும் நம்முடைய பழைய ஆராதனை நேரத்துக்கு நம்ம மாறிவிடலாம். Kindly pray for me that the Lord should strengthen me and we should again have 2 services. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless us and lead us. ஸ்தோத்திரம். இந்த வார கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். I would want to announce the proceedings of this week. அநேகருக்கு இன்னும் லாக்டவுன் முடியவில்லை. For many the lockdown is still there. இன்னும் லாக்டவுன்லயே இருக்கிறீங்க. Still we are in lockdown. கர்த்தருடைய கிருபையினாலே தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு சபைகள் திறக்கப்பட்டு விட்டது. But by the grace of the Lord there are relaxations and the churches are open. அதனால சபையினுடைய வார கூட்டங்களை தயவு செய்து முக்கியப்படுத்துங்கள். So kindly give importance to the regular services in the church. இன்றைக்கு மாலை ஆராதனை இல்லை. Today there will be no evening service. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு காலை தியான கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். Every day at 5:30 in the morning we have the morning devotion service. செவ்வாய்க்கிழமை தோறும் சகோதரிகளுக்கான ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். And on every Tuesday 10:30 we have the sisters prayer meeting. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் எழுப்புதல் ஜெபத்தோடு இணைந்து அது நடத்தப்படுகிறது. And on Friday along with the revival prayer we have the fasting prayer. சனிக்கிழமை மாலை காத்திருப்பு கூட்டம் நடக்கிறது. And on Saturday evening we have the tarrying meeting. ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான இந்த நேரப்படி ஆராதனைகளும் நடைபெறும். And on Sunday according to this current timing we will have the usual service. சீக்கிரத்திலே நேரம் மாற்றப்படும். அதனால வார கூட்டங்களையும் நீங்கள் தயவு செய்து முக்கியப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்கிறோம். We will soon change our Sunday service timings and kindly give importance to the weekly prayer meetings also. கர்த்தருடைய செய்திக்கு போகும் முன்பதாக 2 முக்கிய காரியங்களுக்காக நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போகலாம். Before we go to the word of God, we should pray for 2 important things. முதலாவது, நம்முடைய தேசத்திலே இந்த தொற்றினுடைய பாதிப்புகள் குறைந்து கொண்டிருந்தாலும் புதிதான ஸ்தோத்திர வைரஸ் வருகிறது என்ற ஒரு எச்சரிப்பை சுகாதாரத்துறை கொடுத்து கொண்டிருக்கிறது. In our country, though the plague is being reduced, the health ministry has given a warning about a new kind of virus. அது பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. They say it's going to affect the children much. அதனால நாம் அதற்காக விசேஷமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். So we should pray specially for it. நேற்றுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னார், எப்படிப்பட்ட வைரஸ் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். Our chief minister yesterday had said that whatever be the virus, we are ready to face it. பாகிஸ்தான்ல 4வது அலை வந்து விட்டதாம். They say in the news in Pakistan there's the 4th wave. ஸ்தோத்திரம். செய்தியில அதை பார்த்தேன். I read in the news. அதனால எத்தனை அலை வந்தாலும் கர்த்தர் தான் நம்மை காக்க வேண்டும். So how many waves may come, only the Lord should protect us. நம்மை காக்கிறவர். The Lord is our protector. வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறவர். He is on the shade on our right hand. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. The sun neither the moon will have any effect on us. ஸ்தோத்திரம். ஒரு வாதையும் கூட அரத்தை அணுகாது. And no plague shall come near your dwelling place. பாடி ஆராதிச்சீங்க. We sang like that. Hallelujah. Hallelujah. ஆராதனை பாடலின்படி வாதை அணுகாதபடி கர்த்தர் காப்பார். And as we worship the Lord, may the Lord protect us from all plague. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேலே உம்முடைய கிருபையின் கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. Lord, let your hand of grace be upon our nation. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் நீட்டப்படட்டும். Let your hand be upon our nation. உம் நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சமூகத்தை இந்த காலை வேளையில நோக்கி பார்க்கிறோம். The people who have called by your name, we are coming in your presence, Lord. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்தில் ஒரு க்ஷேமத்தை சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, forgive us our sins and heal our nation. எல்லா கொள்ளை நோய்களுக்கு எங்கள் தேசத்தை, மாநிலத்தை, மாவட்டங்களை, எங்கள் பகுதிகளை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. Lord, protect our land, our nation, our state, all our territories from the plague. அலைகள் எங்களுக்கு விரோதமாய் எதிராக எழும்பினாலும் எங்கள் தேவன் ஆண்டவர் வெற்றி கொடியை ஏற்றுகிற பரிகாரியாக எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we praise you, Lord. How many waves may come, but Lord, you are our banner, you are a banner of victory, you are with us, Lord. ஆண்டவரே, ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை
தேசத்திலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. Lord, let there be a blessing of deliverance in the nation, உடைய Lord. அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். We surrender ourselves into your hand, Lord. மறுபடியும் எந்த ஒரு லாக்டவுனும் எங்கள் தேசத்தில் மாநிலத்தில் காணப்படாதபடி கரம் எங்கள் தேசத்தின் மேலே தங்கி இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். Lord, let there not be any more lockdowns and let your hand be upon our nation, Lord. இந்த மேலான தளர்வுகள் எங்கள் மாநிலத்திலே தேசத்தில் அறிவிக்கப்பட விடுதலையாய் நாங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவீராக. And let there be more relaxations and with deliverance let us worship you, Lord. தேவ கரம் கூட இருக்கட்டும். Let your hand be with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவது நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற சகோதரர் வில்லியம்ஸ் ஐயா பின்னால் இருக்கிறாங்க. அவருடைய சம்பந்தி சகோதரர் டேவிட் அவர்கள் நேற்று தினத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கோமா ஸ்டேஜில் வென்டிலேட்டரில் அவர் கொண்டு போயிட்டாங்க. தனியார் மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 40,000 கொடுத்து ஒரு வென்டிலேட்டரில் வைத்திருக்கிறாங்க. கோவிட் கிடையாது, வேறு ஏதோ வயசானது நிமித்தம் அவருக்குள்ளே பலவீனம். நேற்று சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். மருத்துவமனையில் இருக்கிற சகோதரர் வில்லியம்ஸ் ஐயாவுடைய சம்பந்தி அவர் சகோதரர் டேவிட் அவருடைய பேர், அதனால் உங்களுக்கு பெயர் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்காக ஜெபம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் எல்லா தலைகளை தாழ்த்தி பிதாவை மருத்துவமனையில் இருக்கிற அன்பு சகோதரர் டேவிட் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதே உடைய வல்லமையின் கரம் நீட்டப்படட்டும். Lord, we pray for Brother David in the hospital. Let your hand be upon him, Lord. ஆண்டவரே இப்பொழுதே உடைய வல்லமையை கர்த்தர் அனுப்புவீராக. Lord, let your strength flow today, Lord. ஆண்டவரே தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர், You are an almighty God, Lord. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை அதிசயத்தை விளங்க பண்ணும்படி Lord, you answer our prayers. Let there be a miracle now, Lord. பரிகாரியாகிய கர்த்தர் வியாதியை விலக்குகிற தேவன். You are our Lord, our healer, Lord. எல்லா வியாதியை விலக்கி விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. Remove all sickness and let there be deliverance, மருத்துவ Lord. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. Lord, meet all the needs, பிள்ளைகளுடைய Lord. கண்ணீர் கவலை எல்லாம் மாற்றி சுகமான செய்திகளை கேட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல கிருபை தாரும். Remove all sorrow and sickness and let there be rejoicing, அன்பின் Lord. கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender them into your hand, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise Stotram, ஸ்தோத்திரம். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தேவன் நடத்துவாராக. Let's continue to pray for the brother. May the Lord bless us and lead us. அல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். Again, I want to greet you with my love. நம்மோடு கூட நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். And I also want to greet the families who are joined with us on the online service. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord continue to be with us and our families and bless us and lead us. வேகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து முடிக்கலாம். Let's meditate on the word of the Lord. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 9 வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Psalm 115 verse 9. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். O Israel, trust thou in the Lord, he is their help and their shield. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து பிதாவே எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. Let's pray to the Lord. Father, speak to us, Lord. காலை வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படி This time you speak to us, Lord. உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். We look to your presence, Lord. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். We look to your presence, Lord. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரை துணையும் கேடகமானவர். எல்லாரும் சொல்லலாமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரை துணையும் கேடகமானவர். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலே ஆமென். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரை துணையும்
அவரே துணையும் கேடகமானவர். ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம். Lord, we look to you, Lord. எங்களுக்கு துணையும் கேடகமாய் இருந்து எங்களை நீர் நடத்துவீராக. Lord, you are our help and our shield, எல்லா இந்த Lord. கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவரே உலகத்தில் காணப்படுகிற நெருக்கங்களுக்கு வியாதி வேதனைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். Lord, protect us from all evil in this world and all sicknesses and oppressions, Lord. ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய ஆராதனை கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்து அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, we praise you, Lord, for blessing the worship till now, Lord. இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். And now, Lord, speak to us through your word, Lord, and we will listen. அன்றைய மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. Lord, you reveal yourself to us, Lord. ஆண்டவரே உம்முடைய பலன் அடியேனில் பூரணமாய் விளங்க ஒப்பு கொடுக்கிறேன். Lord, let your strength be revealed in us, Lord. தேவ வார்த்தைகள் கேட்கிற நம்முடைய ஜனத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். And we surrender that let the children who hear your words, let it be a blessing for them. சம்பூரண ஆசீர்வாதத்தோடு கூட நம்முடைய சமூகத்திலிருந்து பிள்ளைகள் கடந்து போக கிருபை தார். And let the children depart with the abundance of blessings from this place, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Amen. அல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். O Israel, trust thou in the Lord, he is their help and their shield. எழுத்தின்படியாக நாம் இஸ்ரவேலராக இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நீங்களும் நானும் இருக்கிறோம். Though literally we are not Israelites, but spiritually we are Israelites. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் காணப்படுகிறோம். We are called as the seed of Abraham, Isaac and Jacob, and we are spiritual Israelites. யாக்கோபு தான் பின்னாளிலே இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். ஆண்டவர் அவரை இஸ்ரவேலாக மாற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that Jacob was later named as Israel. God named him as Israel. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று அர்த்தம், தட்டி வீழ்த்துபவன் என்று அவனுடைய பெயருக்கான சோத்திர பொருள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். We know the meaning of Jacob is somebody who deceives or a supplanter. We know the name of Jacob means like this. அவன் தன் தகப்பனாரை ஏமாற்றினான், தன் சொந்த சகோதரனையும் ஏமாற்றி காரியங்களை செய்ததை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We know that he deceived his brother Esau and also his father, he deceived them. ஸ்தோத்திரம், ரெண்டு பேரை ஏமாற்றி தான் அவன் ஸ்தோத்திரம் அவங்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு போனதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that he deceived both of them and left his father's house. அவன் வீட்டில் இருக்கும் பொழுது ஒருவேளை தகப்பனை ஏமாற்றி இருந்தாலும் தன் சொந்த சகோதரனை ஏமாற்றி இருந்தாலும் அவருடைய பிரயாணத்தின் துவக்கத்திலே அவன் தேவனோடு கூட காணப்படுகிற அனுபவத்தை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். We read also in the Bible that though he had deceived his father and brother, but when he began the journey from the father's house, he was with God. அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார், அவனுக்கு தரிசனம் கொடுத்தார், அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனும் ஆண்டவரோடு கூட பொருத்தனை செய்து கொண்டு அந்த இடத்திலிருந்து கடந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். And in the wilderness the Lord spoke to him and he gave, the Lord's vision was there and he left the place. ஏமாற்றி விட்டு போனதுனால அவனுடைய மாமா வீட்டில் போய் 10 முறை அவனுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது, அவனும் அநேக ஏமாற்றங்களை சந்தித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that because he deceived his father and brother, his uncle deceived him many times for the salary and he was deceived on many occasions. ஸ்தோத்திரம், யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசி மறுபடியும் அவனுடைய சொந்த தேசத்துக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறார். And the Lord spoke to Jacob again and told him to return to his own land. ரெண்டு பரிவாரங்களோடு கூட அவன் மாமன் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன் சுய தேசத்துக்கு அவன் திரும்பி வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். And we know with 2 families he left his uncle's place and came to his own land. தேவனுடைய பிள்ளையாகிய அவனுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த காரியம், நல்ல ஒரு ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். But there was one special nature in Jacob. He was a very prayerful person. சோதரன், அவன் சகோதரனை குறித்ததான ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. அவனை ஏமாற்றி விட்டு போயிருக்கிறோம், இன்றைக்கு என் சகோதரன் எனக்கு விரோதமாக என்ன செய்வானோ என்ற பயத்தோடு கூட அவன் காணப்பட்டான். And he was having a fear that he had deceived his brother. Today what his brother will do to him, he was afraid of. அவனோடு கூட வந்த குடும்பத்தை அவன் அக்கறைப்படுத்தி தனித்து தேவனோடு கூட அவன் காணப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். And we read in the Bible that he sent his families away
and he was alone with God. இதெல்லாம் நான் வாசித்து வந்தா எனக்கு நேரம் இல்லை, அதனால வேகமாய் காரியங்களை சொல்லி செய்திக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். I don't want to read everything, so I'm telling you the incidents. I want to go to the message. அவன் தனித்து தேவனோடு கூட போராடுகிறதை ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். In the Genesis chapter 32 we read that Jacob was left alone with God and he wrestled and struggled with God. தனித்து தேவனோடு கூட போராடுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So children of the Lord, we should also have this experience of struggling with God alone. அநேகர் நினைக்கிறாங்க நானே பாவிங்க, என் ஜெபம்லாம் கேட்கப்படுமா, நானே ஒரு நல்லவன் இல்லை, நானே ஒரு குடிகாரன், நானே ஒரு மோசமான அனுபவம் உள்ளவன், நான் போய் ஜெபம் பண்றதா என்று நினைக்கிறோம். Many of us think that we are sinners. Will Lord answer our prayers? No, it's not like that. யாக்கோபு ஒன்றும் பெரிய யோக்கியன் இல்லை. Jacob was not a very good person. சொந்த தகப்பனையே அவன் தன் சகோதரனுடைய பெயரை சொல்லி ஏமாற்றினவன். He deceived his own father as Isaac. சகோதரனிடத்திலே சேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சித்து எடுத்துக்கொண்டவன். He deceived his brother and took away his birthright. ரெண்டு பேரையும் ஏமாற்றி தான் ஊரை விட்டு போன ஒரு ஏமாற்றக்காரனாக தான் யாக்கோபு காணப்பட்டான். And he deceived both the father and the brother and he left the place. ஆனால் கர்த்தர் அவனோடு பேசினார். But the Lord spoke to him. கர்த்தருடைய திட்டம் அவர் யாக்கோபை சிநேகிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know the plan of God is God loves Jacob. அவன் கர்த்தரோடு கூட பேசுகிற தரிசிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் காணப்பட்டான். He had an experience of seeking God and speaking to God. ஆண்டவரோடு கூட பொருத்தனை செய்து ஜெபத்தோடு கூட கடந்து போகிற ஒரு அனுபவத்தோடு கூட அவன் காணப்பட்டான். He had an experience of making a vow to God and then ஒன்றுமில்லாத நிலைமையிலும் தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் தருவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து அவன் புறப்பட்டு போனதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We know that he had nothing, but he made a vow to God that he will give 1/10 of what the Lord gives him, and he left the place. நான் தாழ்மையோடு விசுவாசிக்கிற காரியம் என்னன்னா, வேதத்துல இல்ல அவன் கர்த்தரை கனம் பண்ணி இருப்பான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். It is not written in the Bible, but I believe that he would have honored God. அவன் செய்த பொருத்தனை அவன் நிறைவேற்றினதுனால அவனுடைய வாயினால அறிக்கை எடுக்கிறான், வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இன்றைக்கு 2 பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். And because he honored God, he was able to testify that I left this place with only a rod, but now I am returning with 2 families. 2 பரிவாரங்களை கொடுத்து தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord gave him 2 families. ஆனால் அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதல. But he was not satisfied with this blessing. ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவது இல்லை. But he says to God that unless you bless me, I will not leave you. அவனுக்கு 1க்கு 4 மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொத்து இருக்கிறது, வேலைக்கார ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே அவனுக்கு இருந்தது. He had 2 families, his wife, children, he had cattle, camels and sheep. எல்லாம் இருந்ததிலும் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. He had everything, but he still asked God, I will not let thee go. ஆண்டவருக்கு தெரியும் இவன் எதை கேட்க வருகிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். So the Lord knew what he was going to ask. அவன் சகோதரனுக்கு பயந்து கர்த்தரை பிடித்து கொண்டதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knows he was afraid of his brother and held on to him. அவனை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன? So the Lord asked him, what is your name? அவன் சொல்றான், என் பேர் யாக்கோபு. He says, my name is ஏன் Jacob. ஆண்டவர் பேரை கேட்கிறாரு? You know why the Lord is asking the அவன் name? தகப்பனிடத்துல பேரை மாற்றி சொல்லி தான் ஏமாற்றினான். Because he said his name as to his father, he said his brother's name. ஸ்தோத்திரம். இப்பொழுதாவது அவன் உண்மையை சொல்றானா, தான் எத்தன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறானா என்பதை அறியும்படிதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? So now the Lord wants him to know whether he realized his mistake, so he is asking his name. ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். So the Lord is ready to bless you and me. நீங்களும் நானும் நாம் யார் என்பதை கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் ஒப்புக்கொடுக்க வேண்டியது, வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. But we need to reveal to God what is inside us. ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகளா இருந்தாலும் தங்களுடைய தவறை ஒரு நாள் உணர்வது இல்லை. But children of the Lord, though they are believers, they don't realize their mistakes. இவன் தனித்து போராடினதுல என்ன ஜெபம் பண்ணிருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். I believe that when he was praying alone, how he would have prayed. ஆண்டவரே, என் தகப்பனாரை ஏமாற்றி அநியாயமாய் இந்த சகோதரனுடைய அந்த எல்லா ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். Lord,
deceived my father and brother and took all the blessings of my brother. எல்லா ரெண்டு பேரையும் ஏமாற்றி எனக்கு நான் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டேன். I deceived them and took everything for ஆனா me. இன்னைக்கு எல்லாமே இருக்கிறது, எனக்குள்ள சமாதானம் இல்லை. But today I have everything, but there's no peace. என் சகோதரனுக்கு நான் பயந்து காணப்படுகிறேன். Today I'm afraid of my brother. ஆண்டவரே, என்னுடைய எல்லா பயங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று தான் அவன் ஜெபித்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe for him, he would have prayed to the Lord to remove all those fears. அவன் பெயரை கேட்கிறார் ஆண்டவர். So the Lord asked his name. அவன் பெயரை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். He says his name. ஆண்டவர் சொல்றார், இனி நீ யாக்கோபு இல்லை, உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். And the Lord told him, you shall not be called Jacob, but you will be called as Israel. இதுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சமூகத்தில் வந்திருக்கலாம். Today you might have come with whatever situation you are in. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? Today the Lord is asking you and me, what is நீ your name? யாரு என்று கர்த்தர் கேட்கிறாரு. The Lord is asking who you are. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எத்தர்கள், நாங்கள் ஸ்தோத்திரம் உத்தமர்கள் அல்ல, நாங்கள் பாவிகளாக தான் இருக்கிறோம், எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க தேவன் விரும்புகிறார். So the Lord wants us to surrender in his presence that we are sinners and we are not righteous. Let us surrender to the presence of இன்னைக்கு God. அநேகருக்குள்ளே இந்த வெளிப்படையான தன்மைகள், கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்கிற காரியங்கள் இல்லை. Today many of us do not openly confess to the Lord. ஆண்டவரிடத்திலே முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுகிறது போல கர்த்தரே நமக்குள்ளே கிரியை செய்யும்படி அவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Today we have to surrender to the Lord and say that, Lord, we are nothing, but you are Christ, you are everything in us. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை நடத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. And we have to submit to the Lord and let the Lord to bless us. அவனோடு கூட கர்த்தர் சொல்றாரு, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. And the Lord says to Jacob that you have power and you have prevailed with God and men. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் யாக்கோபு. Jacob was able to struggle with God and man and prevailed. இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபிக்கிறோம். Today you and me, how much we pray. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று அறிந்திருக்கிறோம். In the Bible we read that a man who covereth his sins will not be saved, but whoever confess will be saved. இந்த காலை வேளையிலே ஒரு அர்ப்பணிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். Today we should commit ourselves to the Lord. ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். We should have an experience of praying to the Lord. யாக்கோபு பிந்தி தனித்து கர்த்தரோடு கூட காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். We read in the Bible that Jacob was left alone with God. இன்னைக்கு எத்தனை பேர் தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்கள்? Today how many of us prayed with God, have a personal prayer life with God? குடும்பமா எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? As a family, how many of us pray? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு தடை இல்லை. The Lord's blessing is for everybody. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவன் தேவனோடு கூட போராடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே காணப்பட்டான். And the Lord blessed Jacob because he had a experience of struggling and wrestling. இரவு முழுவதும் தேவனோடு கூட போராடினான் என்று வாசிக்கிறோம். We read in the Bible that throughout the night he struggled with God. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனோடு கூட போராடுகிற ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். So children of the Lord, you and me should have an experience of struggling and praying with God. ஸ்தோத்திர வேதம் சொல்கிறது, கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அந்த இடத்திலே அவனை ஆசீர்வதித்தார். In the Bible we read that the Lord made him as Israel and blessed him there. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Today the Lord wants to bless you and me. நீங்கள் வந்த வண்ணமாக திரும்ப போகிறது இல்லை. The people, if you come in whatever situation, you should not go in the same situation. உங்களை என்னையும் கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். Today the Lord wants to bless you and me as Israel and send you from here. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? How many want it? ஹல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4 ஆசீர்வாதமான ஆலோசனைகளை தியானித்து நாம் படிக்கலாம். So let us meditate on the 4 promises the Lord gave to Israel. ஸ்தோத்திர. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Isaiah chapter 43 verse 1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். But now, thus saith the Lord that created thee, O Jacob, and he that formed thee, O Israel, fear not, for I have redeemed thee, I have called thee by thy name, thou art mine. இஸ்ரவேலே பயப்படாதே, நீ என்னுடையவன். O Israel, fear not, you are mine. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்ற முதலாவது காரியம் பயப்படாதே. To Israel, the Lord says the first thing is do not fear. சகோதரர் சொன்னார், பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதே, உனக்கு பிராண சேதம் இல்லை. And as the brother said that to Paul, the Lord said, do not fear, there is no, your life will be ஆவிக்குரிய saved. இஸ்ரவேலராகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நீ என்னுடையவன். So to the spiritual Israelites, you and me, the Lord is saying, do not fear. கையை பிடிக்காம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ஒருவேளை உங்க மனைவி புருஷன் பக்கத்தில் இருந்தால் கை பிடிச்சுங்க, தவறில்லை. மற்றவர்களை பிடிக்காதீங்க. ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ கர்த்தருடையவன். Tell to yourself without shaking hands, say that, fear not, you are mine. பயப்படாதே, நீ கர்த்தருடையவன். Fear not, you are the Lord's. நீ கர்த்தருடையவள். You belong to the Lord. ஒருத்தர் கூட ஆமென் சொல்லல. Amen. ஆமா, நான் கர்த்தருடையவன் சொல்றதுக்கு எல்லாருக்கும் பயமா இருக்குது. பயப்படாதே. We are afraid to ஸ்தோத்திரம். say. சொல்லுங்க, பயப்படாதே, Fear not. நீ கர்த்தருடையவன். You are நான் the Lord's. கர்த்தருடையவன். We are the Lord's. நான் எந்த சூழ்நிலை குறித்து பயப்பட மாட்டேன். I will not fear about வியாதியை குறித்து situation. பயப்பட மாட்டேன். I will not fear about கொள்ளை sickness. நோயை குறித்து பயப்பட மாட்டேன். I will not fear about உலக sickness. சூழ்நிலை குறித்து பயப்பட மாட்டேன். I will not fear நான் situation. கர்த்தருக்கு சொந்தமானவன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ கர்த்தருடையவன். You belong to the Lord. எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்படாதீங்க. Do not fear any situation. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். The Lord said, do not fear, I will lift up you with my right hand of righteousness. ஹல்லேலூயா. Hallelujah. நீதியின் வலது கரத்தினால தாங்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who will hold our right hand is with us. ஹல்லேலூயா. Hallelujah. யாக்கோபு வலது கரத்தை பிடித்து சொன்னார், பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறேன். To Jacob, he held on to his hand and said, I am with him. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம், எனக்கு துணை யாருமே இல்லையே. Today, many of us think that there is nobody for us. எனக்கு உதவி யாருமே இல்லையே. There is nobody to help us. என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே. There is nobody to inquire for us. உலகத்துல யாரும் நம்ம விசாரிக்க மாட்டாங்க. Nobody will inquire us. உலகத்துல யாரும் நம்மை நேசிக்க மாட்டாங்க. Nobody will love us in the world. நம்ம விசாரிக்கிற ஒருத்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. But there is one. நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறாரு. But the Lord who வேற has said, ஒருவரும் உங்களை என்னை பார்த்து நீ என்னுடையவன் என்று சொல்ல மாட்டாங்க. nobody will say to you that you are mine. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், நீ என்னுடையவன். But the Lord is saying that you are எந்த சூழ்நிலையிலும் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியது இல்லை. in any situation, do not fear anything. கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு? What is the promise that ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Genesis chapter 50 verse 21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய போதும். ஸ்தோத்திரம். பராமரிப்பேன். I will nourish you. நான் உங்களையும் பிள்ளைகளையும் எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். யோசேப்பு அவங்க குடும்பத்தாரை பார்த்து சொன்ன வார்த்தைகள். This is what Joseph said to his family, that will nourish you and your little அவங்க ones. சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு. His brothers were afraid of him. அப்பா இறந்து போனாரு. The father passed away. இப்போ நம்மள வேலை காட்டிடுவான் யோசேப்பு. அவனை நம்ம என்ன அநியாயம் பண்ணோம், நம்மள ஒரு வழி பண்ணுவான்னு நினைச்சாங்க. They thought that Joseph will harm them because they harmed him. ஸ்தோத்திரம். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, But he said like this, பயப்படாதிருங்கள், do not fear. உங்களையும் You உங்கள் பிள்ளைகளையும் and your little ones I will nourish. கர்த்தர் அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு. So the Lord is saying to you and me, பயப்படாதிருங்கள், fear not. உங்களையும் You உங்கள் பிள்ளைகளையும் and your families, கர்த்தர் பராமரிப்பார். little ones he will கர்த்தர் nourish. பராமரிப்பார். The Lord will nourish. அவர் செழிப்படைய பண்ணுவார். The Lord will bless you. ஆங்கில வேதாகமம் நரிஷ் என்ற வார்த்தையை ஸ்தோத்திரம் அது பதிவு செய்து எழுதப்பட்டிருக்கிறது.
In the English version, we read it as nourish. கர்த்தர் பராமரிக்கிறவர் இல்ல, நம்மை செழிப்படைய பண்ணுகிறவர். The Lord not only take cares, but He nourishes you. பிள்ளைகளை குறித்து வருத்தப்படாதீங்க. So do not worry about your children. கர்த்தர் சொல்றார், பயப்படாதிருங்கள், உங்களை பராமரித்து செழிப்படைய பண்ணுகிற கர்த்தராக உங்களோடு கூட இருக்கிறேன். So the Lord says, do not fear, I will take care and I will nourish you. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Matthew chapter 10 verse 31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். So the Lord says, fear not, you are of more value. பயப்படாதிருங்கள், உங்களை பராமரிப்பே செழிப்படைய பண்ணுவேன்னு சொன்னாரு. The Lord said, do not fear, I will nourish you. இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்க, நீங்க விசேஷித்தவர்கள். So the second thing Lord says, do not fear, you are very valuable. பக்கத்துல சொல்லுங்க, you are something special. You are special. Hallelujah. நீங்கள் விசேஷித்தவர்கள். You are special. நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை அலட்சியப்படுத்தலாம், நம்முடைய குடும்பத்தார் நம்ம அலட்சியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாம் சொல்லுங்கய்யா, you are special. நீங்கள் விசேஷித்தவர்களாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya. பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். Fear not, you are of more value, you are special. ஹalleluya. Hallelujah. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். Be of good cheer, the Lord who is with us is great. காற்றையும் கடலையும் பார்த்து சீஷர்கள் அலறினார்கள், ஆவேசம் என்று சொன்னார்கள். And the disciples were afraid of the storm and they cried to the Lord. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் உங்களோடு இருக்கிறேன். So the Lord said, do not fear, I am with you. இன்னைக்கு காற்றையும் கடலையும் வியாதியும் கொள்ளை நோய் குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். So today do not be afraid of the storms and the seas and the plague, the Lord is with you. எந்த காரியத்தை குறித்தும் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் திடனற்று போக வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். So for any situation, do not be afraid, the Lord is with you. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Mark chapter 16 verse 6. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். And he saith unto them, be not be afraid, you seek Jesus of Nazareth, which was crucified. He is risen, he is not here. Behold the place where they had laid him. பயப்படாதிருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். Do not be afraid, he is risen. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் நினைக்கிறது, ஆண்டவரே செத்து போனார் போல, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். So many of the believers today think the Lord is not alive. We question him whether he is alive. இஸ்ரவேலே, The Lord says, பயப்படாதே, do not fear. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Our Redeemer lives. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Our Redeemer lives. அவர் கல்லறையில் இல்லை, He is not in his அவரை grave. வைத்த இடம் காலியா இருக்கிறது. The place where they என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். Our Redeemer lives, he is with you and me today. எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்படாதீங்க. So do not fear about anything. இஸ்ரவேலே, பயப்படாதே, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். Israel, do not fear, the Lord is with thee. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe என் it? மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். Our Redeemer lives. சோதர மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். Our Redeemer அவர் என் lives. குடும்பத்தோடு கூட இருக்கிறார். This is my family. என்னை பராமரிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். The Lord will எங்களை nourish me. விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். He எங்களை திடப்படுத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். The Lord is ஸ்தோத்திரம், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். He is alive today. எந்த காரியத்தை குறித்து நான் சோர்ந்து போகிறது இல்லை. So I will not be depressed over anything. இஸ்ரவேலே, Israel, பயப்படாதே, do not fear. உன் தேவன் உன்னோடு கூட The இருக்கிறார். Lord is with thee. இரண்டாவது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்கலாம். Let's meditate on the second promise the Lord gave to ஸ்தோத்திரம். Israel. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். Let's turn to book of Isaiah chapter 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே,
நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. O Israel, thou shalt not be forgotten of me. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதேன்னு கர்த்தர் சொன்னாரு. The Lord said, Israel, do not fear. இரண்டாவது இஸ்ரவேலராகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. So second, the point blessing the Lord is telling to you and me, you shall not be forgotten of ஸ்தோத்திரம். me. ஒரு நாள் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். The Lord will not forget us any day. யாருக்கும் விசுவாசம் இல்லை. Amen. என் ஆண்டவர் என்ன மறக்க மாட்டார். The Lord will not forget me. உலகம் என்ன மறந்துரும். The world may forget you. என் தாய் கூட என்ன மறந்து போவா. Even your mother may ஆனால் forget என்னை you. அழைத்தவர் என்ன மறக்க மாட்டார். But the Lord who has என் called தாயின் me, கர்ப்பத்தில் என்ன பெயர் சொல்லி அழைத்தவர் மறக்க மாட்டார். the Lord will not forget நீ me. என்னுடையவன் என்று சொன்ன என் தேவன் என்னை மறக்க மாட்டார். The Lord who has called me will இன்றைக்கும் not forget me. ஜீவனோடு இருக்கிற கர்த்தர் என்னை மறக்க மாட்டாரு. The Lord who is alive நீ today will என்னால் not forget. மறக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். The Lord says, thou shalt not be forgotten of me. ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. Both the mother may forget, the Lord will not forget. தாய் மறக்க மாட்டா. மறப்பாளோ வாசிக்க நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஸ்தோத்திரம். நம்முடைய தாய் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். The mother usually does not forget, but even if the mother forgets, the Lord will not forget you. அவருடைய உள்ள கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். He has engraved you in the palm of your hands. செதுக்கி வைத்திருக்கிறார். He has engraved you. வரைந்துன்னு தமிழ் இருக்கிறது, ஆங்கிலத்தில் என்கிரேவன் அப்படி என்று சொன்னால் செதுக்கி வைத்திருக்கிறார். Yes, in Tamil it's written as draw, is drawn you. It's not drawn. In English it says engraved. ஸ்தோத்திரம். வரைந்தா அது அழிந்து விடும். If you draw, it may be rubbed off. ஆனால் செதுக்கி வைத்தால் ஒரு நாள் அது மறையாது. But if it is engraved, it will be everlasting. என்னுடைய அக்கா வீடு, எங்க அத்தை வீடு செஞ்சியில் இருக்கிறது, கோட்டை பக்கத்துல. My aunt's house is in Senji. சின்ன வயசுல நாங்க பள்ளி பருவத்தில் போகும்பொழுது அங்க ஒரு பாறையில் எங்களுடைய பெயரை ஸ்தோத்திரம் பொறித்து விட்டு வந்து விட்டோம். கல்லால எடுத்து அதை செதுக்கி வைத்துட்டு வந்த பெரிய பாறை. So in my younger days when I was a child, I went to that fort and I carved my name in that rock. இன்றைக்கும் அந்த பேர் அந்த இடத்துல இருக்கிறது. And even today the name is in that rock, on that rock. திருமணம் முடிந்து என் மனைவியை கூட்டிட்டு போகும்போது கூட அந்த இடத்துல காட்டின இந்த இடத்துல எங்க பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பல பெயர்கள் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். And after my marriage, I took my wife and I showed her what was engraved on that rock, my name, and other names are also there. ஆண்டவருடைய கரங்களிலே நீங்களும் நானும் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். So we are engraved in the palm of His hands. அதை ஒருவனால அழிக்க முடியாது. None can destroy. அதை எந்த மனுஷனால அழிக்க முடியாது. No man can என் destroy. தேவனுடைய கரத்துல நீங்களும் நானும் வரையப்பட்டிருக்கிறோம், பொறிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. அவருடைய கரங்களில் கர்த்தர் என்னை ஸ்தோத்திரம் பொறிந்து வைத்துள்ளார். The Lord has engraved me on the palm of His hands. ஸ்தோத்திரம். யோபு சொல்றார், என் சிநேகிதரெல்லாம் என்னை மறந்தார்கள். Job says, my friends have forgotten me. எந்த சிநேகிதர் மறந்தாலும் உன்னை அழைத்தவர் மறப்பதில்லை. Though your friends may forget, the Lord will not forget. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. O Israel, thou shalt not be forgotten of me. தாய் மறந்தாலும் உன்னை மறவாதவர். Even though your mother may forget, Lord will not forget you. உன்னுடைய சிநேகிதர் மறந்தாலும் உன்னை கர்த்தர் மறவாதவர். Your friends may forget, the Lord will not forget. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்றார், நான் உன்னை மறப்பது இல்லை. Today the Lord is saying to you and me, I will not forget you. ஸ்தோத்திரம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாரு. Joseph was in the prison. அந்த இடத்துல ரெண்டு பேர் ரெண்டு வேறு சொப்பனங்களை கண்டார்கள். And two people there told Joseph the dreams. ஒன்று சுயம்பாகி, இன்னொரு பானபாத்திரக்காரன். One was the chief butler and the other was the baker of the அந்த family. சிறைச்சாலையிலே யோசேப்புக்கு எல்லா சிறை கைதிகளை விசாரிக்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. And Joseph had a responsibility taking care of the prisoners. காலை வேளையில அவன் ஒவ்வொருவராய் விசாரித்து கொண்டு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் முகமும் தோற்றம் ரொம்ப வித்தியாசமா, உலகத்துல சொல்லுவாங்களே இஞ்சி துண்ண, நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க, அது போல இருந்தது. So when Joseph was inquiring the prisoners, these two prisoners were very sad on that day. அவன் உடனே கேட்கிறான், என்னாச்சு உங்க முகநாடி எல்லாம் வேறுபட்டு இருக்கிறதே, என்ன பிரச்சனைன்னு அவங்களை விசாரிக்கிறான். So immediately asked them,
why you are upset and sad? அவர்கள் சொப்பனம் கண்டதை அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். சொப்பனத்தை விவரித்தான், நமக்கு தெரியும், நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். உடனே அவன் என்ன விளக்கத்தை சொன்னானோ அந்த விளக்கத்தின்படி 2 பேருக்கும் நடந்தது. So you know that they told them the dreams, and according to the dreams, according to the interpretation Joseph gave to them, it happened like that. பான பாத்திரக்காரன் மறுபடியுமாக ராஜாவுக்கு பானம் கொடுக்கிற தன்னுடைய இடத்துல வைக்கப்படுவான் என்று யோசேப்பு சொன்னார். அதன்படியே நடந்தது. And the butler, he told that you will be again be reinstated in a position, and it will happen. ஆனா போகும்போது அவன் சொல்லி அனுப்புனான் அந்த பான பாத்திரக்காரன்ட்ட. But he tells to the butler like this. ஐயா, நீ மறுபடியும் உன் நிலையில நிறுத்தப்படுவே. And he says, when you are again reinstated, அப்ப என்ன பத்தி கொஞ்சம் ராஜாவிட்ட ரெக்கமெண்ட் பண்ணு. so he says that you don't forget me and tell, அவரே செய்யாம நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன். without any mistake I'm here. ஆனா அவன் நினைச்சானா? But did he remember? பான பாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. But it is written that the butler forgot Joseph. இன்னைக்கு உலகத்துல நம்மால நன்மை பெற்றவர்கள், நம்மிடத்துல வாங்கினவங்க, நம்ம எவ்வளவு பேருக்கு கொடுத்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் உலகத்துல மறந்துடுவாங்க. So today the people who had received goodness from us in the world may forget us. ஒருவர் இப்படி பேசி கொண்டிருந்தாரு. There was a person speaking like this. ஒருத்தர் நமக்கு நன்மை செய்வாங்கன்னு யாருக்கும் கொடுக்காதீங்க. So do not give that you will receive the goodness from நீங்க the person. கொடுக்கணும்னு நினைச்சா சும்மா கொடுத்துருங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க, மறந்துருங்க அதை. So if you want to give, you give it and you forget இவங்க it. நாளைக்கு நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொல்லி யாருக்கும் கொடுக்காதீங்க. கண்டிப்பா ஒருவருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. So do not think that you will receive the goodness and do. குடும்பத்துல இப்படி பேசுகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. You can hear எவ்வளோ செய்தம்பா அவனுக்கு. You can hear people speaking that I கைனால எவ்வளவு கொடுத்திருப்பேன், I given him much, எவ்வளவு உதவி செய்திருப்பேன், I would have helped him much. இவன் எல்லாத்தையும் மறந்துட்டானே. But he has forgotten everything. மைக்க கொடுத்தன்னா 10 பேர் நீங்க சொல்லுவீங்க. And if I give you the mic, you will say, நான் ஒன்றும் உலகத்துல நடக்காதது சொல்லல. I didn't say anything which is not happening. உலகத்துல நம்மிடத்துல நன்மையை பெற்றவர்கள் மறந்தாலும் உங்களை என்னை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். So the people who receive goodness in the world may forget you, but the Lord will forget you. வேளையில அவனுக்கு நினைவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. In the right time, the Lord made the butler remember. ஸ்தோத்திர. ராஜா சொப்பனம் கண்டபோது அவனுக்குள்ள நினைவு வந்தது. யோசேப்பை கர்த்தர் ஸ்தோத்திரம் சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தார். So when the Pharaoh dreamed, and the Lord made the butler to remember it, and the Lord brought Joseph out of the prison. ஐயோ, இவங்கெல்லாம் என்ன மறந்துட்டாங்களே, நான் என்னிடத்துல பெற்ற நன்மையை மறந்துட்டாங்களே, நான் எவ்வளோ செய்து மறந்துட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஸ்தோத்திரம் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். நாம் செய்த காரியங்களுக்கு செய்கைகளுக்கு தக்க பலனை ஏற்ற வேளையில கர்த்தர் கொடுப்பார். So do not think that they have forgotten you. The Lord has remembered you, and He will bless you in the right time. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. Thou shall not be forgotten of me. உலகத்தில் நன்மையை பெற்றவர்கள் மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். Though the people who receive goodness may forget you, Lord will not forget you. கர்த்தருக்காக நாம் செய்த பிரயாசங்கள், நம்முடைய ஊழியங்களை ஒரு நாள் கர்த்தர் மறக்க மாட்டார். Whatever work you have done for the Lord, your ministry, the Lord will not forget you. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சின்ன ஊழியமா இருந்தாலும் பெரிய ஊழியமா இருந்தாலும் அதை உண்மையும் உத்தமமாய் நேர்த்தியாய் ஜாக்கிரதையாய் செய்யுங்கள். So whatever the work, the ministry the Lord has given you, it may be a small ministry, but do it with the faith, and be very careful about it. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is seeing you. மனுஷன் நம்ம பார்க்க மாட்டான். The man may not see you. நம்முடைய அதிகாரிகள் நம்ம பார்க்க மாட்டாங்க. Your authorities may not see you. தேவனுக்காக நம் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் மறக்கிறவர் இல்லை, அதை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். But whatever work and labor you do for the Lord will remember. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவரால் மறக்கப்படுவது இல்லை. So children of the Lord, you and me will not be forgotten of Him. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு வேகமாய் காரியத்தை வாசித்து கடந்து போகலாம். What is the third promise the Lord is giving? ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். The book of Hosea chapter 14 verse 1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். O Israel, return unto the Lord thy God, for thou hast fallen by thy iniquity. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. Israel, return unto the Lord thy God. இஸ்ரவேலே, பயப்படாதே.
Israel, do not be afraid. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. Israel, thou shalt not be forgotten of me. மூன்றாவது சொல்றார், இஸ்ரவேலே நீ கர்த்தரிடத்திலே திரும்பு. The third one the Lord is saying is, Israel, return unto the Lord. தேவனிடமாக திரும்புகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். So we should return or turn unto the Lord. இன்னைக்கு அநேகர் கர்த்தரிடமாக திரும்பாமல் நம்முடைய சொந்த சித்தத்திற்கு விருப்பத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். Today many of us do not turn to the Lord but do our own will. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு இந்த ஆராதனையின் எண்ணிக்கையில திருப்தி இல்லை. That's why I said I am not satisfied with the way that we are doing the worship. ஒவ்வொரு மாதமும் பந்தியில 180 மக்களுக்கு அதிகமானவர்கள் தான் இருப்பார்கள். Every month there will be more than 180 people in the communion. இந்த மாதத்துல 149 பேர் தான் பந்தி எடுத்தாங்க. Today this month there were only 149 எனக்கு people. மிகுந்த வருத்தத்துக்குரிய காரியம் அது. I was much upset. நீங்கள் எல்லாரும் ஆராதனைக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், ஜெபம். I pray that everyone is able to attend the service. நேத்து ஒரு பிக்சர் மெசேஜ் உங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருந்தேன். And there was a sister who sent me a message. No, I sent a picture message to everyone. நான் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். Yesterday I had sent a message on WhatsApp to everyone. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. I sent it to everybody, but how many of us see it? கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். The Lord expects you. பாத்தீங்களா? எதிர்பார்க்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord expects you, he will bless you. ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். The Lord expects us. பாஸ்டரும் எதிர்பார்க்கிறார். Pastor also expects. ஏதோ காணிக்கை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறாரு நினைக்காதீங்க. Do not think I am expecting offering. எந்த ஆஃபரிங்குக்காக நான் உங்களை எதிர்பார்க்கல. I am not expecting you for the offering. நீங்கள் கர்த்தரிடமாக திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பமும் ஜெபமுமாய் இருக்கிறது. My prayer and supplication is you should turn to the Lord. இஸ்ரவேலே நீ கர்த்தரிடமாக திரும்ப வேண்டும். O Israel, you should turn to the Lord. வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து கர்த்தரிடமாக திரும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நானும் கடந்து வர வேண்டியது அவசியம். Not rending your garments but rending your heart and turn to the Lord. சீர்கட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள், கர்த்தரிடமாக திரும்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written that backsliding children turn to the Lord. இன்னைக்கு அநேகர் சீர்கட்ட பிள்ளைகளாக பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Today many of us are like this backslidden children. We are not turning to the Lord. அநேகர் ரொம்ப சாதாரணமாய் சொல்லுகிற காரியம், பாஸ்டர் நம்முடைய ஆராதனை ஆன்லைன்ல வருகிறது, ரொம்ப ரிலாக்ஸா வீட்டில் சட்டை கூட போடாம கையை காலை நீட்டிக்கின்னு ஸ்தோத்திரம் ஃப்ரீயா பார்த்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர், உங்களுடைய ஆராதனை தான் வாரந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க. Many of us today say that, Pastor, I am able to see the online service. I am very free. I can leisurely see the online service. ஸ்தோத்திரம், அது இல்ல ஆண்டவருடைய விருப்பம். That is not the will of நீ God. கர்த்தரிடமாக திரும்ப வேண்டும். You should turn to the Lord. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, like people who had forgotten the fellowship, the gathering in the church, you should not do like that. கர்த்தரிடமாக திரும்ப வேண்டும். We should turn to the Lord. சபைக்கு திரும்ப வேண்டும். We should turn to the church. ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையை முதல் நாள்ல நம்ம ஆரம்பித்தோம் ஆஃப்டர் லாக்டவுன். This service after lockdown we started. சோதரன் பிள்ளைகள்கிட்ட சொன்ன ஒரு என்னது அது படம் போட்டு அனுப்புறமே, ஸ்தோத்திரம் அதை அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட. வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு தம்ப்நெயில் கேட்டிருந்தேன். I asked my children that we should send a thumbline banner. தம்ப்நெயில் போட்டு அனுப்புறோம்ல ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி. Okay, it's a small message, thumbline invitation through WhatsApp. Prepare and send it to WhatsApp. ஸ்தோத்திரம், அந்த வாட்ஸ்அப்ல பிள்ளைங்க போட்டு கொடுத்தாங்க, come back to church. And the children send it like come back to church. எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? How many of you saw it? எல்லாரும் பார்த்தாங்க. 160 பேர் அதை பார்த்தாங்க, நான் பார்த்தேன். And nearly 160 people saw it. எல்லாரும் முதல் தேதி அன்றைக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். I expected everybody to come back. ஆனா எல்லாரும் சீர்கெட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். But many of us are like backsliding children. ஸ்தோத்திரம், பேக்ஸ்லைடிங் பின்மாற்றத்தின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. தேவ சமூகத்துக்கு வருவதற்கு வாஞ்சையற்றவர்களாக இருக்கிறார்கள். We don't desire to come to the presence of the Lord. We are like backslidden children. அநேகர் சொல்றாங்க, பாஸ்டரை கூட விசாரிக்க முடியல, எப்படி வெறுங்கையா பார்க்கிறது? என்ன வெறுங்கை? கையில தான் 10 விரல் இருக்குது.
And many of us are thinking that we want to bring something, we are not inquiring. நீங்க கொடுக்கிற காணிக்கையோ தசம பாகத்தையோ நான் எதிர்பார்க்கவில்லை. தேவ சமூகத்தில் சொல்றேன், உங்களுடையதை அல்ல, உங்களையே கர்த்தர் தேடுகிறார், நானும் தேடுகிறேன். I'm telling you in the presence of the Lord, I'm not expecting offerings. I'm expecting you. I seek you as the Lord seeks you. கர்த்தர் தேடுகிறார், நாங்களும் தேடுகிறோம். The Lord is seeking you. எல்லா சீர்கட்ட காரியங்களை விட்டு கர்த்தரிடமாக, சபையிடமாக இந்த நாளிலே திரும்பபடி உங்களை ஒப்புக்கொடுங்கள். So today surrender to the Lord and remove all the backslidings from your life and turn to the Lord. விசேஷமாக நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு குடும்பத்தோடு கூட சபைக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள். So the people who are joined us in online, you make a decision that with your family you will come to church. வேதம் சொல்லுகிறது, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடமாக திரும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். The Bible says with fasting and weeping and mourning you should turn to the Lord. நம்முடைய தேவன் உருக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ள தேவன், சோதர அன்புள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். Our Lord is a very merciful God and a gracious God, and He has got great kindness. அவரிடமாக நீங்களும் நானும் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So the Lord says that you should turn to Him. உலகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை போதும். The life in this world is enough. லாக்டவுன்ல இருந்த ரெஸ்ட் போதும். The rest we had in lockdown is enough. மறுபடியும் என்ன நடக்கும் தெரியாது. We don't know what's going to happen again. மறுபடியும் லாக்டவுன் வரும்னு சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். People are saying that there will be another lockdown. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கு தான் கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு வாசல் திறக்கப்படவில்லை. Till now we are able to travel only to Pondicherry. We are not able to travel to other states. நாளை காலையில இருந்து அது கூட பாண்டிச்சேரி ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. And only from tomorrow morning they open the Pondicherry. மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு அனுமதி இல்லை. We can't travel to other states. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே சீக்கிரம் ஆந்திர பிரதேசத்துக்கு வழி தரங்க, நாங்க போய் ஆந்திர மாநில ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார், என்னோடு ஜெபிக்கிற உள்ளதை அறிந்திருக்கிறார்கள். Every day we pray that the Lord open the way for the ministry in Andhra Pradesh so we can go and do it there. ஆனா இன்றைக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. But today the doors are shut. நாளைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்பது தெரியவில்லை. We don't know tomorrow how our situation நம்ம will be. ஜீவனோடு இருப்போமா என்பதே தெரியவில்லை. We don't know whether we'll be alive. ஸ்தோத்திர. கடந்த நாட்களில் நாம் கடந்து வந்த காரியங்கள் அப்படிதான் காணப்பட்டது. In the last days how we traveled, the way it was like that. மிகுந்த வருத்தமான சூழ்நிலைகள், அன்பானவர்களை, நெருக்கமானவர்களை, அன்பு ஊழியக்காரர்களை நாம் இழந்து போனோம். We had lost many near and dear ones, many ministers of God, we lost them. எங்க மாமனார் ஃபோன் பண்ணார் அவங்க மகளுக்கு. My father-in-law spoke to his daughter. Yes, my wife. அதே என் வைஃப் கிட்ட பேசினார். My father-in-law spoke to my wife. ஸ்தோத்திரம். சொன்னாரு, ஒருவேளை இந்த கொரோனாவால நான் பாதிக்கப்பட்டு மரித்து போனாலும் தயவுசெய்து நீங்க வர வேண்டாம். He said like this, that if I am affected by corona and I died, you should not come. வேக்சின்லாம் போட்டு சுகமா இருக்கிறார் கர்த்தருடைய கிருபையினால. He is very safe by the grace of the Lord. சூழ்நிலைகள் அப்படிதான் காணப்பட்டது. But the situations are like that. எனக்கு என்ன ஆகும் தெரியாது, அவருக்கு என்ன ஆகும் தெரியாது. போன்ல தான் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறோம். We are not able to meet each other, but we speak on the phone. பயங்கர நெருக்கமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். எனக்கே ஒரு பிரச்சனை வந்து நான் மரித்து போனாலும் தயவுசெய்து நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார். So we are in a situation like that. He said that even if something happens to me, I die, don't come. நாளைக்கு என்ன ஆகும் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. We don't know what will happen tomorrow. அடுத்த வாரம் சபை நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. We don't know whether the service will happen. இப்ப விட்டுட்டாங்க, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு குறித்து நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். So now it is open. We are praying that will happen next week. காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். So make use of the times. வேதம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். The Bible says the times are evil, so make use of the good time. இஸ்ரவேலே கர்த்தரிடத்தில் திரும்பு. Israel, turn to the Lord. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். The last point I would like to say. ஸ்தோத்திரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். The book of Amos, chapter 4, verse 12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Therefore, thus will I do unto thee, O Israel, and because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
O Israel, prepare to meet thy God. இஸ்ரவேலே பயப்படாதே, O Israel, fear not. இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பது இல்லை, O Israel, I will not forget you. இஸ்ரவேலே நீ கர்த்தரிடமாக திரும்பு, O Israel, return unto the Lord. கடைசியாக இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. Finally, the Lord is saying that prepare to meet the Lord. சபை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying it's the time for the church to get ready to meet the Lord. அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள், உலக நடைமுறைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேசத்தின் அழிவு, ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. The things which are happening around, and I say that all the happenings show that the Lord is going to come soon. உலகத்தினுடைய நடைமுறைகள், உலகத்தினுடைய போர் மூழுகிற காரியங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தின் முடிவுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னாரோ அவைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். So you and me are seeing what the Lord Jesus told his disciples about the last days. What are the things going to happen in the world? The plague, the wars, everything is happening. உலக அழிவை, ஆண்டுடைய வருகையை இந்த சந்ததி காணும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். So we should know that all the things happening in the world, it is that we are going to see the Lord soon. மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழிப்போடு இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that you be watchful because you do not know the day or the time when the Son of Man is going to come. விழிப்போடு கூட சபை காணப்பட வேண்டும். So the church should be very watchful. ஜெபத்துடன் விழித்திருக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். The church should watch in prayer. ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வருகைக்கென்று சபை ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். With prayer, the church should get ready for the coming of the Lord. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். I want to read one verse. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திர 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's read Zechariah, from Zechariah chapter 14 verse 4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். And on that day, and the feet shall stand, and his feet shall stand in that day upon the Mount of Olives, which is before Jerusalem on the east, and the Mount of Olives shall cleave in the midst thereof toward the east and toward the west, and there shall be a very great valley, and half of the mountain shall remove toward the north, and half of it toward the south. ஆண்டவருடைய வருகை நாளிலே சம்பவிக்க வேண்டியதை சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். Here the prophet Zechariah tells about the things which will happen when the Lord is coming. ஒலிவ மலையின் மேலே ஆண்டவருடைய பாதங்கள் வந்து அமரும். The feet of the Lord will descend upon the Mount of Olives. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்ல, கலிலேயராகிய மனுஷரே, தூதர்கள் 2 பேர் நின்னு சொல்றாங்க. The Lord says, ஆண்டவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். like the Lord was taken up into heaven, in your eyes he will come down. அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேலே வந்து நிற்கும். அப்பொழுது ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும். His feet shall rest upon the Mount of Olives, and the Mount of Olives will cleave into two. உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டல் நிறுவனம், ஒபராய் நிறுவனம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know in the world there is a very famous hotel which is a Hotel Oberoi. ஒபராய் அந்த நிறுவனத்தார், அந்த குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் நடத்துகிறவர்கள் இந்த ஒலிவ மலையின் மேலே ஒரு ஹோட்டல் கட்டுவதற்காக அந்த இடத்தை ஸ்ட்ரக்சரல் சர்வே என்று சொல்லப்படுகிற அந்த மலை பகுதிக்கான அந்த ஆராய்ச்சியை அவர்கள் மேற்கொண்டார்களாம். And the Oberoi group of hotels tried to build a hotel, so they surveyed the land, the Mount of Olives, they surveyed whether a hotel can be built. அந்த ஸ்ட்ரக்சரல் சர்வேனுடைய முடிவில் சொல்லப்பட்ட முடிவு, இந்த மலையின் மேலே ஒரு ஹோட்டல் நம்ம கட்ட முடியாது. ஏனென்றால் இந்த மலை கீழிருந்து உடைய ஆரம்பித்திருக்கிறது. சில வருடங்களிலே இந்த மலை அது இரண்டாக உடையும் என்று அவர்கள் சொன்னார்களாம். And they said we can't build a hotel here because this mount has started to
cleave from the bottom, and in a few years it might break into two. ஒலிவ மலை ஆண்டவரை வரவேற்கிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. So the Mount of Olives is ready to welcome the Lord. சபை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? How is the church today? அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? This people Israel, how we are today? மறுபடியும் சொல்றேன், எழுத்தின்படி நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. Again I say, literally we are not ஆனால் Israelites, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். but you and me are spiritual Israelites. இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is saying, "O Israel, prepare to meet thy Lord." உலகம் அழிவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. The world is preparing for the destruction. உலக நாடுகள் போருக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. The countries are preparing for war. கொள்ளை நோயினாலே ஸ்தோத்திரம் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம். We know that the plague is destroying many. எல்லா உலக நடைமுறைகள் ஆண்டவருடைய வருகையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that everything in the world is happening for the coming of the எத்தனை Lord. நாளைக்கு இதுவே போதும் என்று நீங்களும் நானும் இருக்க போகிறோம். How many days are going to be say this enough? இஸ்ரவேலே, O Israel, சபையே, O church, விசுவாசியே, O believer, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. be ready to meet your Lord. எல்லாரும் எழும்பி நிற்போம். Let's stand. தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தருளாய். Let's surrender to the Lord. ஆண்டவரே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எங்களை Lord, we are spiritual நீர் Israelites. எப்படி நடத்த போகிறீர் என்ற வாக்குத்தத்தங்களை எங்களோடு சொல்லி இருக்கிறீர். Lord, you have told us how you want to நான் lead us. யாக்கோபாதான் ஆண்டவரே உள்ள வந்தேன். I came inside as Jacob, என்னை நீர் இப்பொழுது இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டும். but you change me as Israel. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I surrender myself to you. என்னை நீங்க உருவாக்கி நடத்தும்படி Lord, you prepare me, உம்முடைய Lord. சித்தம் எனக்குள்ளே நிறைவேறும்படி. Let your will happen in me. யாக்கோபு ஜெபித்தார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவது இல்லை. Jacob prayed that I will not leave thee unless you bless நீங்க me. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுகிறது இல்லை. Today let's pray that, Lord, unless you bless me, I will not ஆண்டவரே, leave you. இப்பொழுதே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். Lord, you should bless me now. நான் யாக்கோபு அல்ல ஆண்டவரே. I am not Jacob, Lord. நான் யாக்கோபு எத்தன் அல்ல ஆண்டவரே. I'm not like a என்னை deceiver. இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுவீராக. Lord, you ஆண்டவர் transform அவனை me as அங்கே Israel. ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். We read the Lord bless இப்பொழுதே Jacob. தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் மேல் அமர வேண்டும். The hand of the Lord is இப்பொழுதே upon you. யாரெல்லாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறீர்களோ, தேவனுடைய வல்லமையின் கரம் உங்கள் மேல் அமருகிறது. When you are தேவனுடைய praying, வல்லமையின் கரம் உங்கள் மேல் அமருகிறது. the hand of the வாயை Lord திறந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless me, ஹalleluya. Lord. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை. Till you bless me. ஹalleluya. தேவ சமூகத்திலே எல்லாரும் வாயை திறந்து தேவனுடைய கரமின் மேல் அமரட்டும் சொல்லுங்க. இப்பொழுதே யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை சிநேகித்த தேவன் உன்னை இஸ்ரவேலாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை வல்லமையினால் உன்னை நிரப்ப விரும்புகிறார். உன்னை வரங்களினால் உன்னை நிரப்ப விரும்புகிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் பராமரிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், அவர் செழிப்பாக்குகிற தேவன், ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் உங்களை என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மகிமை தேவனுடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேலே கடந்து வருவதாக, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இனி நீ யாக்கோபு அல்ல, உன்னை அவர் இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். The Lord has transformed you as Israel. You are not இஸ்ரவேலே, Jacob. நீ பயப்படாதே. O Israel, fear not. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. O Israel, you are not forgotten by me. இஸ்ரவேலே, நீ கர்த்தரிடத்திலே திரும்பு. O Israel, turn to the Lord. இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying, O Israel, prepare to meet thy Lord. ஆண்டவரே, உம்மை சந்திக்க எங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. Lord, make us ready to meet you, Lord. ஆண்டவரே, உம்மை சந்திக்க எங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. Lord, prepare us to meet உம்முடைய you, Lord. சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender ourselves to you, தேவ Lord. சமூகத்திலே எங்களை நாங்கள் We அர்ப்பணிக்கிறோம். surrender ourselves to you, Lord. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மன்னித்தால் எல்லை நாட்களை
தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். தேவனோடு இருப்பேன்னா சந்தோஷமா பாடணும். Hallelujah. என்னங்க சாவு பாட்டெல்லாம் பாடுறீங்க? சாவு பாட்டு இல்லை இது. நான் அடிக்கடி இதை பாடுவேன். ஏன் தெரியுமா? என் சாவுக்கு நான் பாட முடியாது, அதனால இப்பயே பாடிடுறேன். தேவனோடு இருப்பேன். ஹல்லேலூயா. உற்சாகமா பாடுங்க. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே, கைவேலை அல்லாத பொன்வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, அமை கண்டடைந்து வாழ்ந்திடுவே, தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்க ஆயத்தப்படுங்கள். Let's prepare to be with the Lord. இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. O Israel, prepare to meet thy நீ Lord. கர்த்தரிடமாக திரும்ப வேண்டும். We should turn to the Lord. அவர் உன்னை மறப்பதில்லை. He has not forgotten you. பயப்படாதே, நீ தேவனுக்கு சொந்தமானவன். Fear not, you belong to the Lord. ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆலோசனை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's praise the சோத்ரம் Lord. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். Praise the Lord. இந்த காணிக்கை தசவாங்களை கரங்களில் எடுத்துக்கொள்ளுவோம். நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்துவோம். காணிக்கையை கரங்களிலே உற்சாகமா கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உற்சாகமாய் கர்த்தரை கொடுப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. ஆமென். எல்லாரும் எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், பொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், பொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே, ஆலயம் செல்லுவதே, ஆமென். அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே துதித்திடவே, கிருபையும் கிடைத்தது. ஆமென். என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்தது. நன்றி. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. ஆமென். துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆமென். ஆமென். சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதம். பூரண ஆசீர்வாதங்களா
சம்பூரண ஆசீர்வாதங்களாலே எங்களை திருப்தியாய் கர்த்தர் அனுப்புங்க ஆண்டவரே. Lord, send us with abundance of your blessings, Lord. திருப்தியாய் கர்த்தர் எங்களை அனுப்புங்க. With fullness of blessings, send us from here, கர்த்தர் Lord. எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து எங்களுடைய காணிக்கைகளை தசம பாகங்களை உமக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். Lord, from what you have given us, we have given our offerings and tithes, ஆண்டவரே, Lord. நாங்கள் கொடுக்கும்போது எங்களை கர்த்தர் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு எங்கள் மடியில கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we know that when we give you, Lord, you will bless us more and more, Lord, abundantly, Lord. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக நீர் ஆசீர்வதித்து கனம் பண்ணி மேன்மைப்படுத்தும். And like this, Lord, bless your children who have offered you their offerings, Lord. ஆண்டவரே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தியானித்த அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை எங்களுக்குள்ளே நிறைவேற்றி நடத்தும். And as we meditated, Lord, the blessings of the spiritual Israelites, be bless your children with the blessings, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you for your word, Lord. தொடர்ந்து எங்களுடைய சபையை, ஊழியங்களை, விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து நன்மைகளை தந்து நடத்தும். Lord, continue to bless the families in the church, the believers and everybody, Lord. கர்த்தரிடமாக திரும்புகிறவர்களாக உம்மை சந்திக்க ஆயத்தப்படுகிற சபையாக கர்த்தர் எங்களை மாற்றி நடத்தும். Lord, transform the church that it turns to the Lord, and let it, the church be prepared to meet the Lord, Lord. உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட ஒரு ஆயத்தத்தை சபையிலே விசுவாசிகளை கர்த்தர் தந்து நடத்துவீராக. Lord, prepare us, Lord. Prepare your believers in the church to meet you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆளுகை, நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை Stotri. உள்ளமே பரிசுத்த நாமத்தை Stotri. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். Amen. அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே துணையும் கேடகமுமானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். வார கூட்ட ஒழுங்குகளை கடைபிடியுங்கள். காலை தியான கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஜூம் பிரேயர் இருக்கிறது. ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் 11 மணிக்கு எழுப்புதல் ஜெபம் ஜூம் வழியாக நடத்துகிறோம். முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்திலிருந்து வாலிபர் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அல்ல வீட்டில் இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற வாலிபர்களும் ஆயத்தத்தோடு வாருங்கள். வருகிற வாரத்திலிருந்து வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்